அடுத்த திருநாமம் மிக மிக முக்கியமான அழகான ஒரு திருநாமம், சிவா எனக்கூடிய திருநாமம். சிவா அப்படின்னு சொன்னா மங்களம் என்று பொருள். உடனே சிவா அப்படின்னு சொன்னா சிவபெருமானும் இவளும் ஒண்ணுதான், அதனால இவளுக்கே சிவபெருமானுடைய அலங்காரத்தை பண்ணிடலாம், நடராஜர் அலங்காரத்தை பண்ணிடலாம், தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தை பண்ணிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அது வேறு, இது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க நான் ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா சொல்லணும், இதன் மூலமா, இந்த நாமத்தின் மூலமா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பத்தி சொல்லும் பொழுது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லா சாமியும் ஒண்ணுதானே, சிவனும் சக்தியும் ஒண்ணுதானே, வராகியும் அம்பாளும் ஒண்ணுதானே, ஏன் பண்ணக்கூடாது, நீங்க ஏன் பேதமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வகுப்பெடுப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான், எல்லாம் ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்மளுடைய சைவ சமயத்துல அல்லது இந்து சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தெய்வ வடிவங்களும் ஒரு ஒரு காரண காரியத்திற்காக அந்த பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்டதுதான். சரிங்களா? அதுக்காக தான் நமக்கு இவ்வளவு புராணங்களும் இவ்வளவு இதிகாசங்களும் இவ்வளவு ஆகம வழிமுறைகளும் நமக்காக சொல்லப்பட்டு இருக்குது. சரிங்களா? அதனாலதான் பாருங்க, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே இதுதானே, அதுக்கு அதை யாருமே மறுதளிக்கல. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தெய்வ வடிவங்கள் அல்லது அவதாரங்கள் வேறுபட்டு வருகிற பொழுது அதற்குரிய மந்திரங்கள் உருவானது, அதற்குரிய மூல மந்திரங்கள் உருவானது, அதற்குரிய மூர்த்தி பேதங்களும் உருவானது. இல்லாட்டி நம்ம பெரியவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நடுக்கல் மாதிரி ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு அதுக்கே எல்லா அலங்காரத்தையும் பண்ணுங்க, அதை நீங்க சிவனாவும் கும்பிட்டுக்கலாம், விஷ்ணுவாவும் கும்பிட்டுக்கலாம், முருகனாவும் கும்பிட்டுக்கலாம், பிள்ளையாராவும் கும்பிட்டுக்கலாம், அம்பாளாவும் கும்பிட்டுக்கலாம்னு வச்சிருப்பாங்களா இல்லையா? எதுக்கு இத்தனை ரூபங்களை நமக்கு வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ரூபத்திற்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு, ஒரு ஒரு தெய்வ வடிவத்திற்கும் ஒரு ஒரு பின் வரலாறு என்பது இருக்கிறது. மூர்த்தி பேதங்கள், ஒவ்வொரு மூர்த்திக்கும் பேதம் உண்டு, ஏன்னா அதுக்கு மந்திர பேதம் உண்டு. அதனாலதான் பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுதே அந்த மூர்த்தி எந்த வடிவத்துல இருக்கிறாரோ அந்த வடிவத்தின் கூடிய லட்சணங்களை கொண்டுதான் அந்த மூல மந்திரமே இருக்கும். இப்ப நீங்க அம்பாள் மகாவராகிய பாக்குறீங்க, 8 கையுடைய தேவியை நீங்க பாக்குறீங்க இல்லையா? கைகள்ல என்னென்ன வச்சிருக்காங்க? அம்பாள் சங்கு, சக்கரம், ஏற்கலப்பை, உலக்கை, அதுக்கப்புறம் பாசம், அங்குசம், அபயவரதம் தாங்கி வலக்காலம் அடிச்சு இடக்கால தொங்க போட்டு அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. இது மூல மந்திரமாவே உண்டு. அதை சொல்லி அந்த சிலையை ஸ்தாபனம் பண்ணுவாங்க, அந்த மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய மூர்த்திகளுக்கு எந்த விதமான பின்னமும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வேறு வேறு தெய்வங்களுடைய அலங்காரங்களை செய்யக்கூடாதுன்னு ஆகமங்கள் தடுத்து இருக்கிறது. ஆகமம் என்பது என்ன? வழிமுறைகள். இப்படிதான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொன்னதுதான் வழிமுறைகள். அதனால சிவா அப்படிங்கிற நாமத்துக்கான அர்த்தம் மங்களம் என்பதை குறிக்கிறது. அதனால அது இவளுக்கு சிவாங்கிற நாமம் இருக்கு, அதனால சிவபெருமான் அலங்காரத்தை பண்ணலாம். அதை நியாயப்படுத்த தயவு செஞ்சு முயற்சி